இன்றைய வாக்குத்தத்தம் 25 ஜூன் 2026. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகிவிடவும் மாட்டேன். இந்த வசனம் யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். தான் மலை போல நம்பியிருந்த மோசே மரித்து போன பிறகு என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில் இருந்த யோசுவாவை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் தேவனால் கைவிடப்பட்டது போல உணர்கிறீர்களா? தனிமை உணர்வு அதிகமாய் உங்களை வாட்டி வதைக்கிறதா? எனக்கு யாருமே இல்லை என்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? கைவிடப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். உங்களுடைய தனிமை உணர்வுகளை தேவன் மாற்றப் போகிறார். நீங்கள் தனிமையா இல்லை என்பதுதான் உண்மை. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்கள், விசுவாசியுங்கள். தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை நிச்சயமாக இன்று மாற்றுவார். உங்களுடைய தனிமை உணர்வுகள், கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் போக்குவார். நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா தனிமை உணர்வுகளையும் தேவன் போக்கும். கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை போக்கும். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னீரே. எங்களுடைய கைவிடப்பட்ட நிலவரங்களை மாற்றும். குடும்பங்களில், வேலை இடங்களில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் மாற்றி போடும். எதிர்காலங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். தனிமை உணர்வுகள் எல்லாம் மறைந்து போகட்டும். நீர் எங்களோடு கூட இருப்பதை எப்போதும் உணர்ந்து விசுவாசித்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். மேலும் நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.